தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். அருட்பேராற்றல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல், இறையாற்றல் நமக்கு உறுதுணையாகவும் நம்மை பாதுகாப்பதாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூக்குமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய இரவின் மடியில் நிகழ்வினை நமக்கு சிறப்பு சிந்தனையாளராக கலந்து கொண்டு சிந்தனை விருந்து வழங்க வந்திருப்பவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் புதுக்கோட்டை ஸ்கை ஃபேமிலியை சேர்ந்த முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள். ஒரு 2 வாரங்கள் அவரால் தொடர்ந்து வர முடியவில்லை. அதற்கு முன்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருடைய அமர்வாக அது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, தீர்மானிக்கப்பட்டிருந்தது, ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு 2 வாரம் அவரால் வர இயலவில்லை. தொடர்ந்து இந்த வாரம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நன்மை தரும் நவக்கோள்கள், நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் நமக்கு சிந்தனையை வழங்க இருக்கிறார்கள். அவர்களை விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அதே போல இன்றைய அமர்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளம் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்று ஐயா அவர்களை நிகழ்வை தொடர்ந்து நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா முத்துக்குமரேசன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, அறிவிற்சிறந்த பெரியோர்களே, இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல தலைவர் உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி நன்றி கூறி ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய ஆசியோடு நாம் இந்த நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். சுவாமிஜியுடைய ஒரு கவியை தொட்டு நாம இந்த வகுப்பை தொடங்குறோம். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாடகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன் மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த கவியிலிருந்துதான் இந்த தலைப்பை நாம் எடுத்தோம். நன்மை தரும் நவக்கோள்கள்.
ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிகளுடைய வழிவகை நின்று வாழக்கூடிய நமக்கு இந்த கோள்களை குறித்து அவர்கள் விவரித்திருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இங்க எடுக்கிறோம். அதுல நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நவக்கோள்களுமே நமக்கு நன்மையை தான் அளிக்குது. அப்ப குருவுடைய வாக்கு திருவாக்கு. அப்ப குருவுடைய மொழி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நாம ஆசான் அருட்தந்தை மகரிஷியுடைய வழிபற்றி நிற்கும் பொழுது இந்த வார்த்தை குருவிடமிருந்து வந்திருக்கிறது. ஆகவே கோள்கள் எப்போதும் நமக்கு நன்மையை தான் செய்விக்க முடியும் அப்படிங்கிற ஒன்றில் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். ஸோ எப்போ அது நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ எனக்கு புரிதல் ஏற்படுகிறது. வெறும் நம்பிக்கை கிடையாது. நம்ம ஞானத்தின் வழியாக இந்த வாழ்வியலை நடத்துறதுக்கு பயின்று இருக்கிறோம். அதனால வெறும் வார்த்தைகளால அப்படியே சொல்லிட்டாங்க அதனால நம்பு அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்த முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீ. அப்ப நான் நம்புவதற்கு அல்லது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கு அப்படிங்கிறத சுவாமிஜியுடைய தத்துவங்கள் ஊடாக நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப ஒரு விஷயத்துல நாம ஒரு புரிதலுக்கு வந்துடணும். இந்த நவக்கோள்கள் நமக்கு நன்மை தருகிறது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு எடுத்துட்டோம்னா, இந்த கோள் உனக்கு சரியில்லை அல்லது இந்த இடத்துல இருக்கிறதுனால அது உனக்கு ஓராண்டுக்கு கெடுதல் தரும் அப்படின்னு சொல்றத கேட்கிறதோ அல்லது கேட்பதற்காக சொல்றவர்களிடம் செல்வதோ அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் நாம மாறிக்கொள்ள வேண்டும். ரெண்டு கருத்துக்களை வச்சுக்க முடியாது. நம்ம அப்படி ரெண்டு கருத்துக்களை வச்சுட்டோம்னா சரியா தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஒரு முழுமையான புரிதல், நம்பிக்கையே முழுமையாக நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அதுல ஒரு தெளிவு வேண்டும். அதுக்கு 3 வகைகளாக நாம இதை தெரிந்து கொள்றோம். ஒண்ணு அடிப்படை இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம். அதுல குறிப்பா உயிரின தன்மாற்றம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னு பல வகுப்புகள்ல பல பேராசிரியர் வாயிலாக நீங்க கேட்டறிந்திருப்பீர்கள். சுவாமிஜி ஆதியில சுத்தவெளியாக இருந்த ஒண்ணுதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால துகள்களாகி, அந்த துகள்கள்லாம் கூடிய அணுக்களாகி, அணுக்கள் அது கூடி நெருங்கி இயங்கும் போது அந்த அணுக்களின் கூட்டு எண்ணிக்கை மற்றும் நெருக்கத்திற்கு தகுந்தாற் போல அது பஞ்சபூதங்களாக விரிவடைந்த பிரபஞ்சமாக அது உருவாகி இருக்கு. அப்படி பிரபஞ்சமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பௌதீகங்களும் ஒரு நேர்த்தியான ஒரு கூட்டமைப்புல ஒன்று கூடி இயங்கும் பொழுது அந்த கூட்டுக்குள்ளார இந்த விண் அப்படிங்கிற இறை துகள்களின் தொகுப்பு ஒரு தனக்கென்று ஒரு சுற்றுவட்டம் அமைத்து கொண்டு இயங்கும் பொழுது அந்த கூட்டுக்குள்ளிருந்து வெளியேறிய ஒரு காந்தம் அது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய காந்த தன்மைகளை அது உணர்ந்தது. அதனால அது உணர்தல் அப்படிங்கிற நிலையில ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வளர்ச்சி பெற்று 6வதாக மனிதனிடம் அறிவின் உச்ச பேராக அறிவோட சிறப்பு இயக்கமாக மனம் என்ற ஒன்றை கொண்டு இயங்கி கொண்டிருப்பதை நாம இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்துல ஒரு புரிதலுக்கு வந்திருப்போம். அதை மீண்டும் நினைவுபடுத்திக்குவோம். அப்ப மனிதனிடம் இருக்கிற சிறப்பு மிக்க ஒரு இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மன இயக்கம். இந்த மன இயக்கம் அப்படிங்கிறதான் 6வது அறிவினுடைய ஒரு சிறப்பு இயக்கம். அப்ப இந்த மனதோட இயக்க சிறப்புகள், அந்த இயக்க சிறப்புகளை கொண்டு இந்த கோள்களுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்புகள், அந்த தொடர்புகளை எப்படி நாம நன்மை தராத சூழல் ஏன் ஏற்படுது, அப்படி இருக்கிறதுல இருந்து எப்படி தடுத்து கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒண்ணு பிரபஞ்ச உயிரின இந்த தன்மாற்ற வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2வது இந்த கோள்களின் இயக்கமும் இந்த உயிரினத்தினுடைய தன்மாற்றமும் அதாவது பரிணாம சரித்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த அந்த தொடர்பையும் நாம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா 3வதாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது
எப்படி இந்த உயிரினத்துக்கும் இந்த கோள்களின் சஞ்சாரத்துக்கும் தொடர்பு இருக்கும் என்றால் அந்த தொடர்பை எப்படி நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு நான் ஆக்கிக் கொள்வது என்பதற்கான ஒரு குறிப்பு முறைகளை தெரிந்து கொள்ளணும். சாமியங்கள் உருவாக்கி கொடுத்திருக்காரு சுவாமிஜி, அதை நாம எடுத்துக்கொள்ளணும். இந்த மூன்றையும் நாம சரியா புரிந்து கொள்ளும் பொழுது இந்த நவக்கோள்கள் எப்போதுமே நமக்கு நன்மை தருவதாக அமைகிறது என்ற இந்த கருத்துல நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த முயற்சி. இப்போ ஒவ்வொரு உயிரினமும் தோன்றியது, பிறகு அது வாழ்ந்தது, பிறகு மடிந்து போனது. ஆனா வாழுங்காலத்துல பெற்ற அனுபவங்கள், அதுல கிடைச்ச சில சங்கடமான சூழல்கள்ல தாம இன்னும் கொஞ்சம் புலன்கள்ல உருவாக்கி கொண்டு பிறந்திருந்தா இன்னும் நாம சிறப்பாக இயங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் பொழுது அது இயல்பாக ஊக்கம் பெற்று இன்னொரு உயிரினமாக அது வளர்ச்சி வருகிறது. இந்த மாதிரி உயிரின தோற்றத்துக்கு யார் காரணமா இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒண்ணு சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல், இரண்டாவது சந்திர ஒளி. இந்த ரெண்டையும் முதல்ல புரிந்து கொள்வோம், பிறகு மற்ற விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த சூரிய சந்திர ஒளி அப்படிங்கிறத நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச தன்மாற்றங்கள்ல நம்ம ஓரறிவு ஒரு செல் உயிரினம்லாம் போக வேண்டாம். ரொம்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச தாவர வளர்ச்சியிலேருந்து தொடங்குவோம். ஓரறிவு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுக்கு ரெண்டு விஷயமும் தேவைப்படுது. பகல்ல சூரிய ஒளியோட தொடர்பு கொள்ளக்கூடியதும், இரவுல டார்க் மேட்டர் அதுவும் அதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு தாவரத்தோட இயக்கத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்தை கீறி ஒரு விதையை போடுறோம். அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய கரு அது முளை விட்டு மேல வரணும். அதுக்கு ஏதுவான சூழலை நம்ம ஏற்படுத்துறோம். நீர் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கிறப்ப அது மேல வர்றத கவனிக்கிறோம். ஆனா இந்த நிலத்தை கீர்னதும் இந்த விதை உள்ள போட்டது, இந்த நீர் இதோட அது இந்த விதை வெளியில வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இதெல்லாம் நாம நேரடியா செயல் செய்யறோம், அதனால வரக்கூடிய விளைவுகளை நேரடியா கவனிக்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துல சூரிய ஒளி அதுக்குள்ளார போய் பட்டு, தாவரத்துறை படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதுக்கு இருக்கணும். அதை பொறுத்துதான் அந்த விதை எவ்வளவு ஆழத்துல போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இருக்கு. அந்த டெம்பரேச்சரை இந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய சூடு போய் அது மீட் பண்ணி அதுல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்து. உயிர் ரசாயனம், அந்த உயிர் பொருள் தானே அது விதை. அப்ப அந்த உயிர் ரசாயன மாற்றம் ஏற்படுத்தி அந்த விதை முளைத்து மேல வரணும். அப்ப ஒரு விதை, அதுல இருக்கக்கூடிய கருப்பொருள் அது உருவமா வருவதற்கு இந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய, இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் அது உதவியாக இருக்கிறது ஒரு அறிவு தாவரத்துல. சரி, அது வளர்ந்து முடிச்சிருது, மேலெல்லாம் வந்துருது. வந்த பிறகு அந்த தாவரம் மேல வளருது. இப்படி வளர்றப்ப அது தண்டு, இலை மேலோட்டமா பாக்குறது. அப்புறம் பிறகு அது பூக்களாகவும், அது காய்களாகவும், கனிகளாகவும், பிறகு கனிகள் பல விதைகளாகவும், இந்த விதைகள் மீண்டும் செடிகளாகவும், செடிகள் மரங்களாகவும் மாறி மாறி வர்றதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒண்ணு நிலத்துக்கு மேல் நோக்கி வளருது, இன்னொன்னு நிலத்துக்கு கீழ் நோக்கி வளருது. இந்த நிலத்துக்கு மேல் நோக்கி வளர்றதுக்கு பேரு ஒளி நாட்டம்னு சொல்லுவோம். அது சூரிய ஒளியை எதிர்நோக்கி அதற்கு தகுந்தாற் போல தன் வளர்ச்சியை வச்சுக்கிறோம். இந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக பூமிக்கு கீழே ஒரு இயக்கம் நடக்கும். அது தனக்கு கீழ் பகுதியில வேர்களை கீழே அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான சத்து பொருளை மேல அது வளர்றதுக்கு தேவையான ஆக்கமாக மாத்துறதுக்கு. அப்ப கீழே இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய தண்ணி அது நாம கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பூமிக்குள்ள இருந்தே அது எடுத்துக்கிறது. அந்த பூமியில இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, தண்ணியோட சேர்ந்து, வாட்டரோட சேர்ந்தே அது தண்ணி கொடுக்கும் போதே உள்ள இருக்கக்கூடிய மினரலையும் சேர்த்து அனுப்புது. இந்த தாதுக்களை கொண்டு இந்த தாவரம் மேல தழைத்து வளருது. அதுல தண்டு, இலை இதெல்லாம் சேர்ந்து வளருது. ஆக இந்த செடி வளருவதற்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை எடுத்து மேல அனுப்புது இந்த வேர்கள். இந்த வேர்கள் கீழே மறைவாக இருந்து கொண்டு மேல
இலை பரப்பி கிளை பரப்பி ஒரு செடி மரமாக வளரக்கூடிய அளவுக்கு வருது. அப்படி வரும் பொழுது இந்த இலைகளுக்கு நிறம் தேவைப்படுகிறது. இந்த பசுமையான நிறம் கிடைக்குது. பூமிக்கு கீழேயும் பூமிக்கு மேலையும் பார்த்தோம்னா, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்களுடைய நிறம் வேற, பூமிக்கு மேல அது வந்தோடனே அதோட நிறம் வேற. அப்ப இந்த பசுமை நிறமான நிறம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விதைகளுக்குள்ளார அந்த கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வருவதற்கு காந்த ரசாயனம் புறத்தே இருந்து உதவியா இருக்கு. இது இன்விசிபிள் மேட்டர், கண்களுக்கு புலனாகாது, ஆனா நடைபெறுகிறது. இதை நாம என்ன குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளார தூண்டல் பண்ணி இந்த பசுமை நிறமான குளோரோஃபில் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இது நமக்கு நேரடியா பிடிபடாது. ஆனால் இந்த பச்சையத்தை கொண்டுதான் இந்த இலை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட தொடர்பு கொள்ளுது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைய அந்த பச்சையம்தான் வாங்கி சமைத்தல் வேலையை செய்யுது. பாருங்க, தேவையான தண்ணி ஆற்றல்லாம் பூமியிலிருந்து அந்த செடிக்கு வந்துருது. அந்த செடி தன்னிட்ட இருக்கக்கூடிய பச்சையத்தை கொண்டு சூரியனோட இயங்கி சூரியன்ல இருந்து பெறக்கூடிய அந்த ஒளி சேர்க்கை, அந்த ஒளியோட அது சேர்க்கை செஞ்சு அதுல பெறக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு இந்த ஒரு உணவுப் பொருள் தயாரிக்குது, ஸ்டார்ச்ங்கிற உணர்வு. அந்த உணவுப் பொருளை தான் தன்னுடைய காய்களுக்கு அது கொடுக்குது. இது தாவரவியல் விஞ்ஞானத்துல படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை இலை இருந்தா எவ்வளவு ஏரியா அந்த இலையோட சைஸ் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல இந்த காய்களை அது உருவாக்க முடியும், அந்த காய்களுடைய சைஸ் வரும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். இதை பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி ஓரறிவு இருக்கக்கூடிய அந்த தாவரம் இந்த சூரியனோட தொடர்பு கொள்கிறது. அந்த தொடர்பு கொண்ட அந்த ஆற்றலை கொண்டு இவைகள்லாம் உருவாக்குறத நாம கவனிக்கிறோம். இது இயற்கையோட. அப்ப இந்த உயிரினத்துக்கும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய இந்த சூரிய ஆற்றலுக்கும் தொடர்புடையதா இருக்கு. இங்க ஒண்ணு கவனிக்கணும், இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வெறும் சூரியன் மட்டும் வருதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே தெரியும், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய குடும்பம் சொல்லிட்டாலே சூரியனை மையமா வச்சு அடுத்து ஒரு 3 கோடி மைல்களுக்கு அப்பால ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கோள் தனக்கென்று சூரியனை சுற்றி சுற்றுவட்டம் அமைத்து கொண்டு ஒரு 88 நாளைக்கு ஒரு முறை சுழற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே பாவனை செய்யலாம். மேலும் இன்னொரு 3 கோடி அப்பால, அதாவது புதன்ல இருந்து ஒரு 6 கோடி மைல் சூரியன்ல இருந்து தாண்டி இன்னொரு ஆர்பிட்ல இன்னொரு கோள் சுத்திக்கிட்டு இருக்கு, சுக்கிரன் அப்படிங்கிறது. அதுவும் சூரியனை மையமா வச்சுதான் ஆர்பிட் நடத்திக்கிட்டே இருக்கு. இப்படி பார்த்தோம்னா அடுத்து பூமி இருக்கு. இந்த பூமிய சுத்தி ஒரு கோள், துணைக்கோளாக சந்திரன் சுழல்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கும் அப்பால ஒரு 14 கோடி மைல்களுக்கு அப்பால செவ்வாயும், 48 கோடி மைல்களுக்கு அப்பால குரு, அதுக்கு மேல ஒரு 88 கோடி மைல்களுக்கு அப்பால சனி. சோ இந்த குரு ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், இதே சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். இதுக்கு அப்பால வேறு ஏதேனும் கோள்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கதான் செய்யுது, நெப்டியூன், புளூட்டோன்னு. பட் இப்ப புளூட்டோ சூரியனை சுத்துறது இல்லைன்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம ஏன் இந்த சனிக்கோள் வரைக்கும் பாக்குறோம்? பிறகு ராகு கேதுங்கிற 2 குறிப்பிட்டு தான் நவக்கோள்கள் சொல்லுவோம். இப்ப இது வரைக்கும் பார்த்த சூரியன்ல தொடங்கி சூரியன், புதன், சுக்கிரன், பூமியுடைய துணைக்கோளா இருக்கக்கூடிய சந்திரன், அதன் பிறகு இருக்கக்கூடிய செவ்வாய், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குரு, அதன் பிறகு இருக்கக்கூடிய சனி. இது சூரியனை மையமா வச்சு வரிசையா இந்த ஆர்பிட் வழியா சுத்துறதாக காட்சியா நம்ம யோசனை செய்யுங்க. அப்புறம் பிறகு ராகு கேது அப்படிங்கிற 2 நிழல் கிரகங்களை குறிப்பிடுறோம். நம்மளுடைய தத்துவ அடிப்படையில இந்த நிழல் கிரகம் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டா எல்லா கிரகங்கள்ல இருந்தே வருது. எல்லா கிரகங்கள்லயும் அந்தந்த கிரக சேர்க்கைக்கு காரணமா இருக்கக்கூடிய அணுக்கள் செயலற்று நின்று விடும் பொழுது அதோடைய மைய பகுதிக்குள்ளார அது மையம் கொள்ளும், மையத்திலிருந்து அது வெளித்தள்ளப்படும். அது ரொம்ப நேர்த்தியா மிக துல்லியமா நடக்கிற கிரகம் சூரியன். ஏன் அப்படின்னு கேட்டா அது ஒரு வாயு கிரகம். அங்க 2 அணுக்கள் கூடி இயங்கும் பொழுது வெப்பம் உமிழப்படுகிறது. ஏற்கனவே வாயு கிரகமா இருக்கிறதுனால அந்த வெப்பம் உமிழப்படும் பொழுது இந்த வெப்பத்தால வாயு விரிவடைகிறது. ஆக சூரியன் ஒரு மிகப்பெரிய வாயு கிரகமாக எப்போதுமே அது இந்த வெப்பத்தால விரிவடைந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்படி இந்த வெப்பத்தை உமிழக்கூடிய இந்த வாயு உருவாகக்கூடிய இந்த 2 அணுக்கள் கூடி இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த இயக்கம் ஒரு காலகட்டத்துல எல்லா அணுக்களுக்கும்
தோற்றம் இயக்கம் மறைவு இருக்கிறது போல இதுக்கும் தோற்றம் இயக்கம் மறைவு இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்ட அணுக்கள்லாம் அது இயங்குற வரைக்கும் வேகமா இருக்கும். இயங்குனது நின்னோனையுமே அது கனத்த அணுக்களா மாறிடும். அக்கார்டிங் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறதுனால கனத்த அணுக்கள்லாம் மைய நோக்கி இழுக்கப்படுது. அப்படி மைய நோக்கி இழுக்கப்படக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை கூடுதுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய மைய பகுதி ரொம்ப குறுகிய இடமா இருக்கு. இது வேகம் ஜாஸ்தியா இருக்கிறப்ப மைய பகுதியோட இடம் குறுகியதா இருக்கு அப்படின்னு ஒரு பாவனை பண்ணுங்க. இந்த மாதிரி செயலற்ற அணுக்கள் அதோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் பொழுது அது மைய நோக்கி இழுக்கக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுறதுனால மையத்துல அதிகப்படியான இந்த கனத்த அணுக்கள் அல்லது இயக்காத அணுக்கள் போய் கூடி நெருங்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேல அதனால அங்க நிக்க முடியறது இல்லை. அங்க போய் நின்ன பிறகு அங்க ஏற்கனவே அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கனத்த அணுக்கள் இனி வரக்கூடிய அணுக்களை எதிர் தள்ளுகிறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல நீர் நிரப்புறோம். அந்த பாத்திரம் நிரம்பின பிறகு அதுக்கு மேற்கொண்டு எவ்வளவு நீர் நிரப்பினாலும் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீரே இனி வரக்கூடிய நீரை எதிர்த்து தள்ளுவது போல, அந்த பாத்திரம் கொள்ளளவு முடிஞ்சிருச்சு, நான் மேற்கொண்டு நீர் எடுத்து அந்த பாத்திரத்துல ஊத்துனேன்னா அந்த பாத்திரத்தில் கொள்ளப்பட்ட அந்த நீர் தான் வெளித்தள்ளப்படுகிறதுங்கிற மாதிரி இந்த மையத்துல இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் இதை வெளித்தள்ள முயற்சி பண்ணுகிறது. ஏற்கனவே இது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறதுனால ஒரு மைய நோக்கு விசையும் ஒரு விளக்கு ஆற்றலும் இருக்கு. இந்த நேரத்துல மையத்திலிருந்து எதிர்விசை வேற உருவாகி இருக்கு. இதோட சேர்ந்த சூரியனுடைய விளக்கு ஆற்றலையும் சேர்த்து இந்த கனத்த அணுக்கள் எல்லாம் சூரியனுடைய மையத்திலிருந்து பீரிட்டு கொண்டு சூரியனுடைய மையமா வச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த புறமாகவும் அந்த புறமாகவும் வெளியேறுவதாக இப்ப பாவனை பண்ணி பாருங்க. சூரியன் ஒரு நெருப்பு கோலமா இருக்கிறதுனால ஆகப்பெரும் வெளிச்சத்தை அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல அணுக்கள் செயலற்று போய் இருந்தா அது எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணுங்க. அப்ப அது செயலற்ற அணுக்கள் அப்படின்னு வந்துட்டாலே செயல் இழந்துட்டா அது கும்மிரிட்டாயிடும், கருப்பா இருக்கும். அப்ப ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துல ஒரு கருமை நிறமான ஒரு பட்டை, ஒரு ஒளிக்கற்றை, கருமை நிறமான ஒரு கற்றை இந்த ஒளியின் ஊடே பாய்ந்து வெளியேறும் பொழுது நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரு கருமை நிறமான அலைப்பாதை தெரியும். அது ரொம்ப நீளமா சூரியனுடைய மையத்துல புறப்பட்டு சூரியனுக்கு அப்பால சூரியன் எல்லையை கடந்து அது வெளித்தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அப்படி வெளிக்கு வரக்கூடிய இந்த அலை சூரியனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், இந்த பூமி, அதை கடந்து செவ்வாய், அப்படியே வியாழன், சனின்னு சொல்லி இந்த சூரிய குடும்பத்தையே கடந்து வெளியேறுகிறது. மேலும் அது நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் கடந்து வெளியேறி இறுதியா அது சுத்தவெளி தன்மை உடையதாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச தோற்ற இயக்கம் இல்லாத வெளியோட போய் அது கலந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இவைகளை தான் நாம ஒரு புறம் ராகுன்னு இன்னொரு புறம் கேதுன்னு சொல்லி மொத்தம் இந்த 9 வகையான இந்த கோள்களைத்தான் நாம நவக்கோள்கள்னு சொல்றோம். இப்ப திரும்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் எது வரைக்கும் தன்னுடைய எல்லையை விரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனை யாரெல்லாம் மையமா கொண்டு சுத்துறாங்களோ அது வரைக்கும் விரிச்சிருக்கு, தன்னுடைய எல்லைய அது வரைக்கும் விரிச்சிருக்கு. அப்படி விரிச்சிருக்கிறதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய அந்த கிரகம் அல்லது அந்த கோள் இந்த சூரியனை மையமா வைத்து இயங்க முடியும். அப்ப சூரியனுடைய ஆற்றல், சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அதனுடைய காந்த புலம் அல்லது அதனுடைய காந்த தன்மை எது வரைக்கும் விரிந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி கிரகத்தினுடைய எல்லை வரைக்கும் அது விரிந்திருக்கும். அப்ப எப்போதுமே சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் புதனுக்கு போகும், சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் சனி கிரகத்துக்கும் போகும். தனக்கு அண்மையில இருக்கக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய புதனையும் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய சேமையா இருக்கக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய கோளா இருக்கக்கூடிய சனியையும் அது அடையும். இப்ப மையத்துல நடுவுல ஒரு 2வது 3வது வட்ட பாதையில இருக்கக்கூடிய இந்த பூமியையும் அது வந்தடைகிறது. அப்ப பூமிக்கு வரக்கூடிய இந்த சூரியனுடைய ஆற்றல் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் மட்டும் அல்ல, சூரியன்ல இருந்து நேரடியாக பூமிக்கு வர்ற ஆற்றல் மட்டும் அல்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு காந்த களத்துக்குள்ளார மொத்தமா கூடி இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப சூரியன்ல இருந்து நேரடியாகவும் சூரியனிலிருந்து பிற கோள்களில் மோதி பிரதிபலித்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூரியனுக்கும் இந்த சனி கிரகத்துக்கும் கோளுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா கோள்கள்லையும் பிரதிபலித்து இந்த பூமிக்கு வந்து சேரும். அப்ப பூமிக்கு சூரியன்ல இருந்து மட்டும் ஆற்றல் வரல, ஒவ்வொரு கோள்ல இருந்து மட்டும் தனித்த ஆற்றல் மட்டும் வந்து போறதில்லை. எல்லா ஆற்றலும் கலந்து இருக்கக்கூடிய பல்வேறு கலந்த கலப்புற்ற ஒரு ஆற்றல் எப்போதுமே இந்த பூமியை நோக்கி வருதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தாவரம், அந்த பச்சை அந்த அந்த இலை,
சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை பெறும் பொழுது வெறும் சூரியனுடைய ஆற்றலை மட்டும் அது பெறுவதில்லை, பிற கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளையும் பெறுகிறது. ஆனா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நேரடியாக மெட்டீரியல் எஃபெக்ட் நமக்கு இருக்கிறதுனால அது நமக்கு புலனாகிறது. அது வெளிச்சமும் வெப்பமும் நமக்கிட்ட இருக்கிறதுனால அது நமக்கு தெரிகிறது. ஆக இந்த தாவரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல இந்த கோள்கள்ல இருந்து அனைத்து கோள்கள்ல இருந்து எப்போதும் இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய காந்த அலை, இவைகள்லாம் ஒன்றோடொன்று மோதி பிரதிபலிச்சு வரக்கூடிய காந்த அலை இன்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இவைகளை தான் இந்த ரிசல்டன்ட்னு சொல்லுவோம். ஒன்னோட கூடி அது ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே வேற இருக்கும். இந்த காந்த அலை இருக்கே வெளியில இந்த பூமி மேல மோதி அங்கிருந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த புவி காந்தம், அது ஒரு நாளுக்கு இன்னொரு நாளைக்கு இடையில, ஒரு நேரத்துக்கு இன்னொரு நேரத்துக்கு இடையில அது இந்த கோள்களுடைய சஞ்சாரத்துக்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல இங்க இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுடைய தன்மைகள்லையும் மாற்றம் ஏற்படும். உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களின் செயல்பாடுகள்லையும் பல மாற்றங்கள் ஏற்படுறத நாம பார்க்க முடியும். அதை நேரடியா இந்த தாவரத்துல பார்த்தோம். இந்த ஓரறிவு தாவரத்துல தொடங்கி அது 6வது அறிவாக மனிதனாக வளர்ச்சி பெற்ற அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லா கோள்கள்ல இருந்து எப்போதும் ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. அது தனியா மட்டும் வருவதில்லை, இது மாதிரி ஒன்றோடொன்று கலந்தும் அது வந்து கொண்டே இருக்கிறது. இன்னதுன்னு அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இங்க காந்தம் இருக்கும். அப்ப இவைகள்ல இருந்து வரக்கூடிய காந்தம் இந்த உடல்ல, மனித உடல்ல அல்லது எல்லா உயிரினங்கள்லையும், குறிப்பா அதுல மனித உடல்களுக்குள்ளார, உடல் செல்லுக்குள்ளார, இயக்கங்களுக்குள்ளார, உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தி அதற்கு தகுந்தாற் போல அந்த உடம்பு அத அந்த நேரத்துல இயக்கம் பெறுவதை நாம கவனிக்கிறோம். அப்ப எப்போதுமே கோள்கள்ல இருந்து ஆற்றல் வர்றதுங்கிறது உண்மைதான். அதுல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் நம்மளுடைய இயக்கங்கள்ல, உடல் இயக்கங்கள்லையும், அது உயிர் ரசாயனங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லையும், ஜீவகாந்தத்திலையும் பல மாற்றங்களை தர்றதுனால மன இயக்கங்கள்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி உண்மைன்னு நாம இதை அறுதியா சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டா, உயிரின தோற்றத்துக்கே இந்த இயக்கம் இல்லைன்னா நடக்க வாய்ப்பே இல்லாம இருக்கு. அப்போ ஒரு தோற்றம் அப்படின்னு இருந்தா அது தோற்றத்துக்கே, உருவாக்கத்துக்கே காரணமா இருந்தா, உதாரணத்துக்கு ஓரறிவு தாவரம், பிறகு ஈரறிவு, அது புழுவினமா மாறுது, புழுவினம் உருவாகி இருக்குது. அந்த புழுவினம் உருவான பிறகு மீண்டும் அடுத்தடுத்த உயிரினங்களாக மாறி வரும் பொழுது அங்க ரத்தம் உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றல் இங்க தேவைப்படுது. முதல்ல இந்த பச்சையம், பிறகு இந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஒளி இந்த புழுவினத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ரசாயனத்துல மாற்றம் ஏற்பட்டு அங்கு பச்சையமாக இருந்த இந்த திரவத்துக்கு மாற்று ஏற்பாடு கொடுத்து அது சிகப்பாக அடுத்த உயிரினத்துக்குள்ளார ரத்தமாக மாறுற ஒரு விந்தையை நாம பாக்குறோம். இது எல்லாமே இங்க இருந்து வர்றதுதான். இதெல்லாம் ஏன் தொடக்கத்திலே நடக்கல அப்படின்னு கேட்டா, தொடக்கத்துல இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆற்றல் மியூட்டேஷன் சொல்லக்கூடிய இயல்பூக்க நியதிப்படி ஒன்னொன்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த உயிர் ரசாயன மாற்றம் அதுக்கான ஏற்பாடு முன்னாடியே நடக்குது. ஆனா அதுக்குரிய தக அமைவோட உருவாகக்கூடிய அந்த உயிரின கூட்டுக்குள்ளதான் இதனுடைய வேலையை இங்க உருவாக்குது. தொடக்கத்துல சூரியன் ஆதிக்கத்துல இருந்தது, பிறகு அடுத்து சந்திரனுடைய ஆதிக்கம் ரத்தத்தில் வர்றதையும் நம்ம கவனிக்கிறோம் அந்த உயிரின மாற்றங்கள். பிறகு அடுத்தடுத்த உயிரின தோற்றங்கள்ல நாம பார்க்கும் பொழுது, பிறகு இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த அலையினால ஏற்பட்ட இந்த நரம்புகள்லாம் இதிலே உருவாயிருச்சு தாவரங்கள்லேயே. ஆனால் அது எலும்புகளாக பலமடைவதற்கு இன்னும் அடுத்தடுத்த உயிரினங்களாக வரும் பொழுது இந்த சூரியன்ல இருந்து பெறக்கூடிய இந்த ஆற்றல் அது ஒரு கால்சியம் அணுவாக மாறி இல்ல எலும்புகள் பலமடைவது, எலும்புகள் உருவாக்கப்படுகிறது. இப்படிலாம் உருவாக்கம் அடைந்து காலத்தால புதிய புதிய உயிரினங்கள்ல அந்த தக அமைவுக்கு தகுந்தாற் போல அது அமைகிறதையும் நாம பார்க்கிறோம். பிறகு அந்த எலும்புக்குள்ளார எலும்பு மஜ்ஜைக்கு அமைவதற்கு உறுதுணையாக பூமியிலிருந்து அடுத்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய, பூமியோட துணைக்கோள்ல இருந்து வந்தது போக பூமியுடைய அடுத்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த ரசாயன ஒரு காலகட்டத்துல தூண்டல் ஏற்பாடு செய்து உயிர் ரசாயனத்துல உள்ளுக்குள்ளார இவைகளை உருவாக்குறதையும் நாம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி ஒன்னொன்னா ஒவ்வொன்னோட தொடர்பு இருக்கிறதா சொல்லி வரும் பொழுது இந்த வியாழன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், அது குரு அப்படிங்கிற காந்த ஆற்றல் இந்த மூளை செல்களுடைய இயக்கங்களுக்கு அது
தொடர்புடையதாக இருக்கும் பொழுது அது மனித உயிரினம், அதாவது மூளை கட்டமைக்கப்படக்கூடிய காலத்திலேருந்து அந்த உயிர் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதன்ட்டு அது முழுமையான ஒரு சூழல் உருவாவதற்கு இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த காந்த அலை அதுக்கு உதவியாக இருக்கிறது. பிறகு நரம்புகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம கூட தொடர்பு இருக்கிறதையும் நாம இதுவரைக்கும் நம்மளுடைய இந்த பஞ்சபூத நவகிரகத்துல ஒவ்வொரு கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் எது கூட தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறத வைத்து இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் நாம இணைத்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்று புரிந்து கொள்ளணும். ஒன்று, சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய இந்த காந்த ஆற்றல் நரம்புகளோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னால், இப்ப இந்த தாவரத்துல நரம்புகள் இருக்கு. அப்ப தாவரம் நரம்புகள் இருக்கும் பொழுது அப்ப இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சையம் சூரிய ஒளியோட மட்டும் அது தொடர்பு கொள்ளவில்லை. அங்க இருக்கும் பொழுதே சூரியன்ல தொடங்கி சனி கிரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இப்ப சனி கோள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலையும் அது எடுத்துதான் அங்க இருக்கக்கூடிய நரம்புகளை, அப்ப இது வெறும் மனிதனுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்காம ஒரு உயிரின தன்மாற்றம் முழுமைக்குமே இந்த சூரிய எல்லைக்குள்ளார அந்த சோலார் ஃபேமிலில இருந்து வரக்கூடிய அனைத்து கோள்கள்ல இருந்து ஆற்றல் வருவதும் அது இந்த பூமி கோளகத்துல ஒரு ஒரு காந்தர தன்மையோட இருக்கிறதும் அது இங்க வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான இயக்கங்களை உருவாக்குறதையும் நாம இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து இரண்டாவது அதுல இருந்து என்ன நாம பார்க்க வேண்டியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூரியனுக்கும் இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூரியன்ல இருந்து சனி வரைக்கும், அது மட்டும் இல்லாம நாம பார்த்த இந்த காந்த அலைப்பாதைன்னு சொல்லக்கூடிய ராகு கேது அப்படிங்கிற இவைகள்ல இருந்து எல்லா ஆற்றலுக்கும் இந்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்கு. எப்போதும் அவைகள்ல ஒரு மாற்றம் அந்த உயிரினங்களுக்குள்ள இருக்குங்கிறதையும் நாம இப்ப வரைக்கும் பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து இப்ப இவைகள்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு அங்க கேக்குது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எங்க இருந்தோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெகு தூரத்துல ஒரு 500-600 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் சேருது. இப்படி போய் சேர்றதுக்கு இடையில நான் இங்க பேசுறேன், அங்க வந்து கேக்குது. இடையில நான் பேசுறத கத்திக்கிட்டே போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லை. மெட்டீரியல் எஃபெக்ட் அதுல இல்ல. நான் இங்க பேசுனத இங்க இருக்கக்கூடிய கருவி சுருக்கி இறுக்கி நான் பேசின இந்த கேரக்டரை பதிவுகளாக்கி வைத்துக் கொள்கிறது. பிறகு இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது இந்த பிரபஞ்சத்துல கடத்தப்படுது. இந்த அலை கடத்தப்பட்டு இந்த அலை அங்க வருது. எங்கெங்கெல்லாம் இந்த கோடிங்கோட டியூன் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் போய் இந்த அலை மோதுது. அந்த டூல் கூட எல்லாம் போய் இந்த அலை மோதுது. எல்லா டூல் கூடயும் அது மோதும். ஆனா யாரெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த 462 அப்படிங்கிற இந்த ஆப்ல இந்த நம்பரோட இந்த பாஸ்வேர்டு போட்டு இந்த சேனலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ளார மட்டும் நான் பேசினதை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா நான் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இந்த ஒரு அலைநீளத்துக்கு உட்பட்ட ஒரு எல்லைக்குள்ளார நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அலைநீளத்தோட ஒத்து போகக்கூடிய அந்த சேனல்ல மட்டும் அது போய் பேசுறத நம்ம கேட்கிறோம். அப்ப நான் இங்க பேசுறது அங்க கேட்க முடியுது. ஆனால் நான் இங்க பேசுறதுக்கும் அங்க கேட்கறதுக்கு இடையில அது டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்க இடத்துல எந்த இடத்துலயும் தன்னுடைய தன்மையை அது வெளிப்படுத்தல. அப்ப இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு பேரு அலைன்னு சொல்றோம். அப்ப இங்க நான் பேசுறது அங்க என்னவா வந்து சேருதுன்னா ஒளி அலைகளாக வந்து சேருது. அந்த அலை அங்க மோதும் போது அந்த ஒத்த தன்மையா வரும் பொழுது ஒத்த தன்மைகள் மோதும் பொழுது கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறத அந்த கருவியில அதை வெளிப்படுத்துது. இப்ப இருக்கக்கூடிய இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மின்காந்தத்தை கொண்டு இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் இப்படிதான் ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஒவ்வொரு கோள்களில இருந்தும் அலைகள் மட்டுமே வீசுது. சுவாமிஜி அழகா சொல்றாங்க. அது சூரியன்ல இருந்து வெப்பமும் வரல வெளிச்சமும் வரல, அலைதான் வருது. அப்படி வெப்பமும் வெளிச்சமும் வர்றதா இருந்தா இந்த பூமியிலிருந்து சூரியனை நோக்கி நாம பயணிக்கிறதா ஒரு பாவனை கொள்வோம். இந்த பூமிக்கு மேல சூரியனை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த பூமியில இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு மேல அங்க வெப்பமும் வெளிச்சமும் இருந்திருக்கணும். ஆனா கும்மிருட்டு தானே இருக்கு இங்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, ஆமா அப்ப அது வெப்பத்தையோ வெளிச்சத்தையோ பரப்பிக்கிட்டு வரல, அங்க இருந்து அலை இங்க வந்து சேருது. அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடியது அலைன்னு சொன்னா எல்லா கிரகங்கள்ல கோள்கள்ல இருந்தும் அலை வரும். அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உமிழுது. ஏன் அப்படின்னு கேட்டா சூரியன்ல இருக்கிறது வெப்பமும் வெளிச்சமும். அப்ப பிற கோள்கள்ல என்ன இருக்கோ அந்த தன்மையை தான் இங்க கொண்டு வந்தது வெளிப்படுத்த முடியும். அப்ப இது எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமி அப்படிங்கிறது ஏற்கனவே பஞ்சபூதங்களின் கூட்டா இருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள்ல நெருப்பு இங்க இதுல இருக்கு.
அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை இந்த பூமியோட மோதும் பொழுது இந்த பூமியில இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்தாறு போன்ற வெப்பம் அங்கே உமிழப்படுகிறது. அது இந்த பூமி எந்த இடத்துல சூரியனை சுற்றி வரக்கூடிய இடத்துல அது இருக்கு. அது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது போல இந்த சூரியனையும் அது சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல அது வெளிப்படுத்துறத நாம பார்க்கலாம். அப்ப எப்பொழுதுமே எல்லா கோள்களில் இருந்தும் அதனுடைய தன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காந்த அலைகள் எப்போதும் பூமியை நோக்கி வந்தடைகின்றன. அது பூமியோட மோதி அதுல இருந்து ஒரு காந்தம் இங்கே வெளிப்படுகிறது. அது அந்தந்த கோள்களின் தன்மை வெளிப்படுகிறது. இப்ப சூரியன்ல இருந்து வந்த அலையிலிருந்து வெப்பமும் வெளிச்சமும் இங்க உமிழப்படுகிறது. இப்ப ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்ப சூரியன்ல இருந்து இப்ப இந்த கனப்பொழுதுல இப்ப இருட்டா இருக்கு, பகல் பொழுதா வச்சுக்குவோம். ஒரு மணி வெயில், 1 மணி நேரத்துல சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை இந்த பூமியோட மோதி ஒரு வகையான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துது. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஒரு பகுதியில வெப்ப வெளிச்சம் இருக்கு, இன்னொரு பகுதியில இருட்டு இருக்கு. இன்னொரு பகுதியில அந்த வெப்பத்தோட அளவு மாறுபடுகிறது. இது இந்த அலைகளோட இது தொடர்பு கொள்ளக்கூடிய அளவு, கால நீளம், இவைகளை பொறுத்து டிஸ்டன்ஸ், அது சூரியனை நோக்கி அது இருக்கக்கூடிய திசை, இவைகள் எல்லாம் பொறுத்து மாறுபடுறத பாக்குறோம் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்ப என்ன வருதுன்னா நாம இருக்கக்கூடியது ஒரு பகுதி, இப்ப தென் பகுதி அப்படின்னு எடுத்துக்கொண்டா இந்தியாவிலேயே வட இந்திய பகுதியிலேயே ஒரு மாதிரியாகவும் தென்னிந்திய பகுதியில ஒரு மாதிரியாகவும் குறிப்பா தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த மாற்றங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பகுதியிலேயே நாம இருக்கிறப்ப அங்கிருந்து வெளிப்படக்கூடிய இந்த வெப்பம் வெளிச்சம் ஒரே மாதிரியாக இருக்கிறப்ப ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில ஏன் வேறுபாடு இருக்க போகுது? இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஜோதிடத்தை சேர்த்துக்குவோம். ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு சனி நல்லா இல்லைங்கிறாங்க, ஒருத்தருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க, அஷ்டமமா இருக்குங்கிறாங்க, 7.5 இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் சொல்றத கவனிக்கிறோம். அப்ப சனி கிரகத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒரு வீட்டுல இருக்கிற எங்க 4 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மாறுபடுகிறது என்றால் எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் இங்கே ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில மாறுபாடா இருக்குன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஏன்னா சூரியன்ல வரக்கூடியது இந்த பூமியோட மோதி இந்த ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான அலைய வெளிப்படுத்தும் பொழுது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்த முடியுங்கிறப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயம் சேர்த்து புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மணி அந்த மத்திய வெயில்ல அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் இங்க மோதி அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம், 2 பொருள் வச்சுக்கிறோம். ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிறோம், அதே வெயிட் உள்ள ஒரு இரும்பு துண்டு எடுத்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக வைக்கிறோம். இப்ப ஒரு 1 hour அந்த இடத்துல பக்கத்திலே வச்சிடறோம். இப்ப 1 மணி நேரம் அந்த வெயில்ல காய்ந்த பிறகு இப்ப 2 பொருளை எடுக்கிறோம். இப்ப மரக்கட்டையில வெளிப்படக்கூடிய வெப்பம், இந்த இரும்பு துண்டுல வெளிப்படக்கூடிய வெப்பம், 2க்கு இடையில வேறுபாடு இருக்கிறத நம்மளால உணர முடியும். ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான சூரிய ஒளி தானே இங்க இருந்து உமிழப்பட்டது. இந்த பூமியோட மோதி ஒரே மாதிரியான வெப்பம் இருக்கிறப்ப அது எப்படி ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில வேறுபாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மெட்டீரியலிஸ்டிக்கா. அப்ப இதோட அணுக்களின் எண்ணிக்கை வேற, அதோட அணுக்களின் எண்ணிக்கை வேற. வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்ல, அது சேர்ந்திருக்கிற விதம், இது சேர்ந்திருக்கிற விதம், அதோட ப்ராப்பர்ட்டி, இதோட ப்ராப்பர்ட்டி. மரக்கட்டையில இருக்கக்கூடிய சூட்டின் தன்மை, இந்த இரும்பு பொருள்ல இருக்கக்கூடிய சூட்டின் தன்மை. அப்ப இந்த பொருள் என்ன கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை பொறுத்துதான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் கூட இதுல உமிழப்படுறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 வேறுபட்ட மெட்டீரியல், ஒரே மெட்டீரியல் எடுத்துக்குவோம். ஒரே தேனிரும்பு, ஒன்னு சர்க்குலர்ல எடுத்துக்கிறோம், இன்னொன்னு ஸ்கொயர்ல எடுத்துக்கிறோம். இந்த சர்க்குலர்ல எடுத்துக்கிட்ட ஒரு இரும்பு துண்டும் ஸ்கொயர்ல எடுத்துக்கிற இரும்பு துண்டும் ஒரே மாதிரி வெயிட் உள்ளதாவே வச்சுக்குவோம். இப்ப இது 2ஐயும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தும் பொழுது அதே போல 1 மணி நேரம் கழிச்சு தொட்டு பார்த்தா 2லயும் சூடு இருக்கும். நாம பிசிக்கல் அப்சர்வேஷனுக்கு 2 சூடாதான் தெரியும். ஆனா ஒரு தெர்மல் அப்சர்வேஷன், ஒரு லேப்ல கொடுத்து 2ஓட வெப்பம் எவ்வளவு உமிழப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2க்கு வேறுபாடு இருக்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப ஒரே மெட்டீரியல் வேற வேற ஷேப் இருக்கும் போது கூட அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் வேறுபட்டு இருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த இடத்துலதான் நாம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா,
இந்த சூரியன்ல இருந்து வந்தக்கூடிய அலை. ஏன் சூரியனை மட்டுமே மையப்படுத்துறது? ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா மிச்ச எல்லா கோள்களையும் புரிந்து கொள்ள முடியும். மற்ற எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஆற்றலை நேரடியாக மெட்டீரியல் எஃபெக்ட் நம்ம பார்க்க முடியாது. ஆனா சூரியன் சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பம், அந்த குளிர்ச்சி, அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம நேரடியாக பிசிக்கல் அப்சர்வேஷன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இதை நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய இந்த அலைகள் ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான வெப்பமும் வெளிச்சமும் தான் அலைகள் அந்த கொண்டு வந்தது. அந்த அலை கொண்டு வந்த இந்த சூரியனோட பூமியோட மோதி வெளிப்பட்ட அலை இந்த பொருள்ல மோதும் பொழுது இந்த பொருள்ல இருக்கக்கூடிய அணுக்களின் கூட்டு எண்ணிக்கை, அது சேர்ந்திருக்கக்கூடிய விதம், அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல இந்த சூரியனுடைய தன்மை வெளிப்படுறதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒண்ணு என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சூரியன்ல தொடங்கி சனி உட்பட இருக்கக்கூடிய அனைத்து கோள்களில் இருந்தும், பிறகு இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த காந்த அலைப்பாதைகளில் இருந்தும் எப்பொழுதுமே காந்த ஆற்றல் ஒரே மாதிரிதான் இங்க வந்து கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பூமியில நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அது பூமியோட மோதி அந்தந்த பகுதிக்கு தகுந்தாற் போன்று அது தன்னுடைய காந்தத்தை எப்போதுமே ஒரே மாதிரிதான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக அங்கு இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்தாற் போல அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தினது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் நாம வைத்திருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மைக்கு தகுந்தாற் போல இந்த காந்த அலை நமக்குள்ளார இது மோதி அங்கே ஒரு உயிர் ரசாயனத்துல மாறுபாடு ஏற்பட்டு எனக்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளை தூண்டி அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாறு போல எண்ணம், எனக்குள்ளார சொல், செயல் இவைகளை மலர்த்தி அது இன்பமாகவோ துன்பமாகவோ நடத்தி காட்டுது. ஆக இங்க எங்க வேறுபாடு இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அத்தனை ஆற்றலும் ஒரே மாதிரிதான் வருகின்றன. இது யாருக்கும் துன்பமோ நன்மையோ தரணுங்கிற, பொதுவா அது நன்மை தருவதற்கு தான் அது இருக்கு. ஏன்னா உயிரின தன்மாற்றம் முழுக்கவே இந்த உயிரின ஆக்கத்துக்கே அது காரணமா இருந்திருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவிட்டியா தான் அது வருது. ஆனால் நாம வைத்திருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மைக்கு தகுந்தாறு போலதான் இதுல மாற்றம் ஏற்படுதுங்கிறத இந்த ஒரு இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப எப்போதுமே கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்போது நமக்கு அது தீங்கு செய்யக்கூடிய நிலையில் அது இல்ல, எனக்குள்ளார துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கான தீங்கான பதிவுகள் ஒண்ணு கொண்டு வந்ததோ அல்லது இன்றைய தேதி வரைக்கும் நான் செய்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இருக்கிற மாதிரி எனக்கு துன்பத்தை வெளிப்படுத்துறத இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜாதகம் அல்லது ஜோதிடம் சொல்லக்கூடியது உண்மையா, இந்த ஒரு இடத்தை முடிச்சுக்குவோம். இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோள்களின் சஞ்சாரத்துக்கு தகுந்தாற் போல காந்த ரசாயனத்துல உயிர் ரசாயனத்துல மாற்றம் ஏற்படுவதும் அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த காலச்சூழலுக்கு தகுந்தாற் போல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதும் உண்மைதான். இதை மகரிஷி கருவமைப்பு, உணவு வகை, காலம், தொழில், தேசம் இப்படின்னு சொல்லி பல காரணங்களால ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னது வழியாக இது உண்மைதான் அப்படின்னு நம்ம நம்பியாகணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த வானியல் சாஸ்திரங்கள், இந்த வானியல்ல கோள்களின் சஞ்சாரத்தை ஒட்டி மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்மையான்னு கேட்டால் அது உண்மைதான். ஆனால் இந்த மாற்றங்களை எல்லாம் எடுத்து சொன்ன ஆரியப்பட்டா காலத்திலிருந்து பாஸ்கரா இவங்க காலகட்டங்கள்ல இருந்த ஞானவான்கள் கணித சாஸ்திரவாதிகள், இந்திய கணிதத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து தன்னுடைய பங்களிப்பை அளித்து சென்றவர்கள். அவர்கள் தன்னுடைய எண்ணத்தின் விளைவாக தன்னுடைய மனதின் உயர்வின் காரணமாக இந்த பிரபஞ்சத்துல கோள்களின் இயக்கங்களை எண்ணி கணித்து அதனுடைய இயக்க சஞ்சாரத்தினால வந்தக்கூடிய இந்த மாற்றங்களை குறித்து வைக்கக்கூடிய ஞானவான்களாக இருந்தார்கள். அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள், மகான்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய மனோசக்தியின் மூலமாக இந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி அறிவின் உச்ச பேரா இருந்த, ஆறாவது அறிவின் உச்ச பேரா இருந்த அறிவு, அந்த அறிவோட சிறப்பு இயக்கமா இருந்தக்கூடிய மனதை பக்குவமாக்கி பழக்கி அதை பயன்படுத்தக்கூடிய அறிவோட இருந்த மேம்பட்ட நிலையில இருந்த மகான்களும் சித்தர் புருஷர்களும் இந்த கோள்களின் சஞ்சாரங்களை மிக துல்லியமா கணக்கிடுதலும் அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய உயிர் ரசாயனத்துல என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்கிறத தன்னுடைய இந்த ஞான அறிவை கொண்டு கணக்கிடுவதரும் அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய மென்டல், அதாவது உள்ள காந்த ரசாயனத்துல ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தற்போது இருக்கக்கூடிய மனதின் தன்மை மற்றும் அந்த காந்தத்திலேயே இருக்கக்கூடிய குளறுபடிகளை தன்னுடைய காந்தத்தின் வழியாக ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மையும் இருந்ததுனால இது இந்தந்த கோள்களின் தாக்கத்தால் இது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தன்னுடைய இந்த அறிவை கொண்டு கணித்து சொல்லக்கூடிய நிலையில அது இருந்தது. அப்பேற்பட்டவர்கள் உருவாக்குனதுதான்
அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி. இந்த அஸ்ட்ரானமில இருந்து அந்த அஸ்ட்ராலஜி வந்தது. இந்த அறிவை ஒரு சுருக்கி ஒரு லாகிரதம் புத்தகம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார ஒரு 27 நட்சத்திரத்துக்குள்ளார அதை 4 பாதங்களா பிரிச்சு ஒரு 108 வகைக்குள்ளார பிரிச்சு உட்படுத்தி அவைகள்ல எண்ணிறந்து வகையான பல கிரகங்கள் கூட்டு சேர்க்கையின் காரணமாக இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேரேடு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடியது. இவைகள் அத்தனையையும் கற்றறிந்து துல்லியமாக ஒரு கோள் இன்னொரு கோளோடு சேரும் போது ஏற்படக்கூடிய கெமிக்கல், அதாவது காந்த ரசாயன மாற்றம், ஒரு கோள் இன்னொரு கோளோட இருக்கக்கூடிய தொலைவு, ஒரு கோளும் இன்னொரு கோளும் இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், ஒரு கோளும் இன்னொரு கோளும் எதிர்த்து நிற்கக்கூடிய இடங்கள், இவைகள் எல்லாம் துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு கணித மேதைகள் இன்று யாரும் ஜோசியத்தை கையில் வைத்திருப்பதாக நான் நம்பவில்லை. அப்ப வெறும் குறிப்பேடுகளில் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 4, 5 அல்லது 6 அல்லது 10 ஃபேக்டருக்குள்ளார உட்படுத்தி சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த வானியல் சாஸ்திரங்களும் இந்த ஜோதிட கலையும் சாதகங்களும் ரொம்ப சரியான துல்லியமான பலன்களை தரக்கூடியவைதான். ஆனால் இவைகளை கணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு மேம்பட்ட ஆற்றலை கொண்ட ஞானவான்கள் இன்று இருப்பதாக நான் அறியவில்லை. யாரோ ஒரு சிலர் இருப்பதையும் நம்மளால உணர முடியும். ஒட்டுமொத்தமாக நம்ம நிராகரிக்க முடியாது. ஆனால் அதை தேடி கண்டுபிடித்து சொல்லிவிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. வெறும் இந்த கட்டங்களுக்குள்ள சுவாமிஜி இதை எழுதுறாரு. இந்த அளவுக்கு காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்ச இயக்க விதிமுறைகள் எல்லாம் புரிந்து கொண்டு உலக சமாதான கவியில இதை எழுதியிருக்கிறார் சுவாமிஜி. ரொம்ப அற்புதமான ஒரு கவி. இதன்படி வாழக்கூடிய ஒரு மக்கள், நாம சொன்ன மாதிரி ஒரு உலக சமாதானத்தை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அக்காலத்துல வெறும் பேப்பர்ல கோடு கிழிச்சு அதுல கிரகங்களின் பெயரை எழுதி ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க சொல்வதற்கான மனிதர் யாரு இருக்க மாட்டான். அதை போய் கேட்கக்கூடிய அளவுலையும் நம்மள மாதிரி ஆளு யாரு இருக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு உலக சமாதானம் உருவாகக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஒரு வாழ்வியல் தத்துவமா சுவாமிஜி நமக்கு உலக சமயமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் இந்த இடத்துல இவ்வளவு அழுத்தமா நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த இப்ப வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களோ அல்லது ஜோதிடமோ இந்த காந்த தத்துவத்தை அறியா, உயிர் உணர்வை பெறாத, இயற்கை தத்துவத்தை புரிந்து கொள்ளாத, இறைநிலை பிரம்ம ஞானத்தை அறியாதவர்களுக்கு அவர்களை ஒரு தற்காலிகமாக தற்போது படக்கூடிய துன்பத்திலிருந்து நம்பிக்கையை ஏற்படுத்தி வெளிக்கொண்டு வருவதற்கு அது தேவைதான், அது நடத்தி கொண்டிருக்கட்டும். ஆனால் இந்த தத்துவ அடிப்படையில உயிர் உள்ளுணர்வை புரிந்து கொண்ட பிரம்ம ஞான அறிவை பெற்ற பிறகும் இன்னும் அதுல போய் அதை நம்பி அதுக்குள்ளார என்னுடைய மனதை செலுத்த வேண்டாம். நம்மளுடைய மனங்கள் அதுக்குள்ளார பெருசா செலுத்த வேண்டாம். இதுக்கு மாற்று வழி சுவாமிஜி கொடுக்கிறாரு. அவருடைய இந்த கவி ரொம்ப திருத்தமா சொல்றாரு. இந்த கருவமைப்பு காரணமாகவும் உணவு வகை, காலந்தொழில், தேச இவைகளுக்கு காரணமாக 16 வகையில மனிதருக்கு இடையில மாற்றம் இருக்குது. இதுல 7 சம்பத்துக்கள் எல்லாம் வேல்யூஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கிற அடிப்படை. இந்த அடிப்படையில கருவமைப்புங்கிறது இந்த கோள்களின் சஞ்சாரத்தையும் நாம சேர்த்துதான் பார்க்கிறோம். அதனால இந்த கோள்களின் சஞ்சாரத்தால மாற்றம் இருக்குங்கிறது உண்மைதான். ஜோதிடம் அப்படிங்கிறதும் இந்த வானியல் சாஸ்திரமும் அதனால மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தாக்கங்களும் மாற்றங்களும் உண்மைதான் என்ற போதிலும் கூட நாம உயிர் உணர்வு பெற்று பிரம்ம ஞான அறிவை பெற்றிருக்கவர்களுக்கு காகிதத்துக்குள் இந்த கோள்களை அடக்கி அவைகளுக்குள்ளார கணித அறிவை கொண்டு வந்து சொல்றது. கணித அறிவும் யார்ட்டே இல்ல, இப்ப ரெடி ரெக்கனர் தான். இது இங்க இருந்தா இன்னது, இது இங்க இருந்தா இன்னது, இது இங்க இருந்தா இன்னதுன்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப 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 less than 10%, 10% குறைவாக மட்டுமே இது சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நிலையில இன்றைய அந்த நான் சொன்ன அந்த சித்த புருஷர்கள் இவங்க வழியாக அவர்கள் தன்னுடைய ஞான திருஷ்டியால கோள்களின் சஞ்சாரம், அது இந்த உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அது காந்த ரசாயனத்துல உயிர் ரசாயனத்துல ஏற்படுத்திருக்கக்கூடிய குளறுபடி, மனதில ஏற்படக்கூடிய தாக்கம், இவைகளெல்லாம் கொண்டு வாழ்க்கை சிக்கல் உனக்கு இருக்குப்பா, அதனால இந்தந்த பண்ணுனா இந்த இது பண்ணணும் அவங்க சொன்ன வாக்குகள் அத்தனையும் இறைநிலை உணர்வோடு சொல்லப்பட்டது. வெறும் காகித குறிப்புகளை கொண்டது சொல்லப்படவில்லை. ஆனால் இன்று காகித குறிப்புகளை கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அதற்கு இந்த புத்தகத்துல போட்டிருந்துச்சு, அது எழுதிருந்துச்சு, இது எழுதிருச்சுலாம் கிடையாது. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிஜி இதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஆல்டர்னேட் குறிப்பிடுறாரு. இந்த எல்லா கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் இந்த உடம்புக்குள்ளார உயிர் ரசாயனத்துல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது உன்னுடைய கருமையத்துல கொண்டிருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மைகளை உனக்கு தூண்டி அதன் வழியாக செயலை ஏற்படுத்தி அதன் வழியாக விளைவை தந்தது துன்பத்தை கொடுக்கிறது என்பது உண்மைதான். அது இந்த ஒவ்வொரு கிரகமும் மறைவில் இருக்கும் பொழுதோ
இது ஏன் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஏற்படுதுன்னா, அந்த கருமையம் அப்படிங்கிறது உருவாகும் பொழுது, கரு அமைப்பு உருவாகும் பொழுது ஒவ்வொரு கருமையமும் தனித்தனியான ஒரு யூனிக் கோடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காந்த தன்மையோடு அது இருக்கும். எல்லா கருமையங்களும் ஒன்றோடு ஒன்று கூடி இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் கூட ஒவ்வொரு கருமையமும் தனித்தன்மையான காந்த தன்மைகளை பெற்றிருக்கிறதுங்கிறது உண்மைதான். அந்த காந்த தன்மைக்கு தகுந்தாற் போல இந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய இந்த அலைகள் உள்ள மோதி இந்த பதிவுகளை வெளியில கொண்டு வருது அப்படிங்கிற இந்த உண்மையை நாம இந்த இடத்துல சேர்த்து புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் ஒவ்வொரு செல்லுக்கும் எல்லா ஆற்றலும் தேவை. அப்புறம் ஏன் சூரியன்ல இருந்து வரக்கூடியது எலும்பை உருவாக்குவதற்கு அது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, அதனால அதை குறிப்பிட்டோம். ஆனா சூரிய ஒளி வேற செல்லுக்கு தேவையில்லையா? எலும்பை தவிர வேற செல்களை உருவாக்குவதற்கோ வேற உறுப்புகளை உருவாக்குவதோ தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா செல்லுக்கும் எல்லா கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்தத்தோட அளவு தேவை. ஒண்ணுல கூட ஒண்ணுல குறைச்சி இப்படி இருக்கும். அந்த விகிதாச்சார அளவுல மாறுபாடு இருக்கும். இந்த ரசாயனம் மாறி இருக்கிறப்ப இருக்க அளவை ரொம்ப அழகா நம்மளுடைய குழம்பு வைக்கிறப்ப பல சரக்கு ஜாமான சேர்த்து வச்சிருப்பாங்க. என்னதான் வகை வகையா ஜாமான சேர்த்து அந்த குழம்புன்னு சொல்லக்கூடிய வகையை இறக்கி வைக்கும் பொழுது அதுல உப்பு இல்லாம இருந்தா அந்த சுவை நமக்கு தெரியாது. உப்பை பழகி வச்சிருப்போம். உப்பை சரியான அளவுல போடும்போது ஒரு சுவை, அந்த உப்பு இல்லாத பொழுது ஒரு சுவை, உப்பு அதோட அளவு குறைக்கும் பொழுது ஒரு சுவை, உப்பை கூட்டும் பொழுது ஒரு சுவை. எப்படி ஒரு பொருள் இத்தனை பொருள் சேர்ந்திருக்கிறப்ப ஒரு பொருள்ல ஒரு சிறிய அளவுல மாற்றம் ஏற்படும் பொழுது ஒட்டுமொத்த அந்த தொகுப்பு அந்த பொருட்களின் கரைசல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோமோ, அது போல இந்த பிரபஞ்ச இயக்கத்துல இந்த 9 கோள்களை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள்ல இருந்தும் காந்த ஆற்றல் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அவைகளாம் சிறிய சிறிய அளவுல இருந்தாலும் கூட அவைகளாலையும் தாக்கம் இருக்குங்கிறத நாம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு சின்ன அளவுல ஒரு மாற்றம் இருந்தா கூட இவ்வளவு பெரிய மாற்றத்தை அது தருங்கிறத நாம ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் இந்த சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு தான் மேஜரா நம்ம பூமியை சுத்தி இருக்கிறதுனால இந்த சந்திர ஒளி இந்த சூரிய ஒளி இவைகள்ல இருந்து வரக்கூடியது மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைகளும் ஒவ்வொரு செல்களுடைய இயக்கங்களுக்கும் அது பேருதவியாக இருக்கிறது. இந்த மாற்றங்களால வரக்கூடிய இது எப்படி பதிவை உருவாக்குதுன்னு சொல்றோம். ஒருத்தர் ஜெனட்டிக்கல் ரீதியா மரபு ரீதியா ஒரு நோய் கூறுகளை உள்ள வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். வெயில் காலத்துல நல்லா இருப்பாரு. குளிர்காலம் வரும் பொழுது எல்லாருக்குமா சளி பிடிச்சுக்கிட்டு, எல்லாருக்குமா மூச்சு திணறல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாருக்குமா மூச்சு விடுறதுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாருக்கெல்லாம் இந்த காந்த ரசாயனத்தை அப்போதைக்கு தாங்க முடியலையே, ஒரே வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஒரு பையனுக்கு ஃபேன் காத்து அதிகமா தேவைப்படுது, ஒரு பையனுக்கு குறைவா தேவைப்படுது, ஒரு பிள்ளைக்கு. அப்ப அந்தந்த கருமையம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு தகுந்தாற் போல அந்த இயக்கத்தை பார்க்கறதுனா பிசிக்கல் வேல்யூவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப பருவகால மாறுபாட்டுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிக்கலை தர்றது இல்லையே, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 பேருக்கு. ஒரு பகுதியினருக்கு இந்த மாதிரி துன்பத்தை தருது, இன்னொருத்தருக்கு தரல. அப்ப துன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு அங்க பதிவுகள் இருக்கு. என்ன பண்ணணும்? இப்ப குளிர்காலம் அப்படிங்கிற காலகட்டத்துல வரக்கூடிய காந்த ரசாயனம் என்னுடைய கருமையத்துல தூண்டப்பட்டு எனக்கு உடலுக்கு ஒரு ஒவ்வா தன்மை வரும் பொழுது நான் ஒரு உடல் பயிற்சி, உணவுல ஒரு நேர்த்தி, அதற்கு தகுந்தாற் போல உடைய பண்ணிக்கிறது, அப்பப்ப வெப்பப்படுத்திக்கிறதுன்னு நான் மாற்று முறை செய்யும் பொழுது எனக்கு இந்த காந்தத்திலேருந்து வரக்கூடிய இந்த தூண்டல்ல இருந்து என்னை தடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இதுதான் இந்த குறைபாடு. அப்ப ஜெனட்டிக்கல் இம்பிரிண்ட் அது எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, அதுக்கு பகுந்த போல உடல் நோயை நம்ம பார்த்துட்டோம். அதே போல மனதிலே சஞ்சலை ஏற்படுத்துது. உடல்ல இருக்கிறனால நேரடியா சொல்லிட்டோம், மனதிலேயே இது மாதிரி குழப்பங்கள் ஏற்படும், வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படுங்கிறதெல்லாம் உண்மைதான். அப்ப இவைகள்ல இருந்து என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் சுவாமிஜி எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்க தத்துவ நியதிப்படி எல்லா கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் எப்போதுமே நம்மை வந்தடைந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு கிரகங்களுடையும் நாம இணைந்து அவைகள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலை நம்மளுடைய அணுக்களோடு நம்மளுடைய உயிர் காந்தத்தோடு இணைத்து கொண்டு ஒன்றுபடுத்திக் கொள்ளணும்.
அவைகள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் எனக்கு நன்மையே செய்யட்டும் சொல்லி நான் அது கூட நட்பை மேம்படுத்தி கொள்ளும் பொழுது, ஒருவேளை அதுல இருந்து வந்து எனக்கு தூண்டக்கூடிய தன்மை, எனக்கு கெடுவினைகள் இருந்தாலும் கூட அந்த கெடுவினைகளை தடுத்துக் கொள்வதற்கு எனக்கு நன்மையை செய்யணும் அடிக்கடி சொல்லி 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 என்னுடைய காந்த ரசாயனத்துல இந்த தன்மையை நான் அதிகப்படுத்தி வைக்கும் பொழுது, அது துன்பத்தை தரக்கூடிய அந்த காரணி எனக்குள்ள இருந்தால் கூட அதை தூண்டுவதற்கு தற்போது என்னுடைய கோள்களின் சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தால் கூட, நான் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய காந்த ரசாயனத்துக்கு தகுந்தாற் போல இப்ப இருக்கக்கூடிய கோள்களின் சஞ்சாரம் எனக்கு சரியாக இல்லை என்றால் கூட அதுக்கு வேற எங்கேயும் பிரீதி கிடையாது. அது கூட நட்பு வைத்துக் கொள்வதும், அதிலேந்து வரக்கூடிய அலை எனக்கு ஒத்த அதிர்வை தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல வினைகளை தரட்டும்னு சொல்லி மீண்டும் 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 சங்கல்பம் ஏற்றிக் கொள்வதும் இது ஒரு வகையான ஏற்பாடு. இதுதான் சுவாமிஜி நமக்கு கொடுத்தாரு. எல்லா சங்கல்பத்தையும் பண்ணிட்டு மீண்டும் உன்னுடைய எண்ணத்தையோ செயலையோ வாழ்க்கையோ திருத்தி அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அது துன்பத்தை கொடுத்தே தீரும், எத்தனை முறை நாம சங்கல்பம் ஏற்றினாலும். ஆக எங்கே மாற்றம் வேண்டும் என்றால் நமக்கிட்டதான் மாற்றம் வேண்டும். எதில் மாற்றம் இருக்க வேண்டும் என்றால் செயல்ல மாற்றம் வேண்டும். செயலுக்கு விளைவாக வருவதுதான் இன்பமோ துன்பமோ, அந்த செயலை ஊக்கப்படுத்துவது இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய சஞ்சாரமாக இருக்கிறதுனால விழிப்பு நிலை தவறாமல் இன்னது செய்தால் இன்னது விளையும் அப்படின்னு நாம கற்று வைத்துக் கொண்டு பயிற்சி செய்து வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த அறிவை விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து மனதை புலன்வழி மயக்கத்திலிருந்து விடுபட வைத்து அறிவோட எல்லைக்குள்ளார மனதை இயக்கி இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப இருக்கக்கூடிய சூழல், பிற்கால விளைவு மூன்றையும் கணித்து கொண்டு என்னுடைய செயல்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு புதிய நல் வினை பதிவுகளை எனக்குள்ளார ஏற்படுத்தி கொள்வதும் இந்த கிரகங்களோடு நட்பு வைத்துக் கொள்வதும் தான் இதற்கான மாற்று ஏற்பாடுன்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய இந்த ஒன்றை நினைத்து வைத்துக் கொண்டால் அனைத்து கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைகளும் நவகோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலும் நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக அங்க வரக்கூடிய அலைகளை ஏற்று எனக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நான் அதோட இணக்கமாக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பும் நம்மகிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நவகோள்கள் எப்போதுமே எல்லோருக்குமே நன்மையை தான் செய்து கொண்டிருக்கின்றன. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோள்கள் நமக்கு எப்போதும் சாதகமாக அமையும். அந்த சாதகத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சாதகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டதே ஒழிய அது இந்த கோள் சரியில்லை அந்த கோள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. ஆகப்பெரும் காரியம் செய்யும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய கோள்களின் நிலை சாதகமாக இருக்குதான் பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி வைத்தார்கள். மிக குறிப்பாக இயற்கையோடு தொடர்பு இருக்கக்கூடிய விவசாய பணிகளை எந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த கோள்கள் எப்படி இருக்குங்கிற காலகட்டத்தை கணித்து வைத்து எந்தெந்த பட்டங்கள்ல விதைக்கலாம், எந்தெந்த பட்டங்கள்ல என்ன மாதிரியான செடிகள் நடலாம், எப்போ பூச்சிகளின் தாக்கம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணித்து இயற்கையோட ஒத்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஆக முக்கியமான தொழிலை செய்வதற்கு காலச்சூழலை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு கூட கோள்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த அலையோட தன்மை எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அது ஜாதகம் இல்ல, அது வானியல் அப்படிங்கிற பேர்ல இது சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கிறதுக்காகத்தான் இந்த வானியல் இருக்கு. ஆக எப்பொழுதுமே இந்த வான்காந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் மனித உயிர்களுடைய வாழ்வியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டால் ஏற்படுத்துகிறது தான். ஆனால் அதை நமக்கு சரியாக வைத்துக் கொள்வதற்கு நாம் மனதை நம்ம உயர்த்தி மனதை அந்த அலையோடு மோத வைத்து அந்த அலைகளோடு நாம ஒரு